So let me introduce myself. I am Archana. I am the legal head of IP Climb. Once again, I welcome you all to this masterclass. I am representing IP Climb, a legal wing under the Producer Bazaar that's focused entirely on helping creators to protect their ideas, works, and rights. So basically, IP Climb அப்படின்றது வந்து ப்ரொடியூசர் பசார் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனோட ஒரு பிராண்டோட ஒரு புது வெர்டிக்கல். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸோட ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சோல் எய்மோட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஒரு விங் தான் வந்து ஐபி கிளைம். ஸோ இந்த செஷன்ல வந்து ஐ பி டேக்கிங் யூ த்ரூ வாட் இஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, வாட் இஸ் ஐபி, அண்ட் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் கிரியேட்டர்ஸ் and how creators can protect their rights. So to start with, what is intellectual property? இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்து உங்களோட எந்த ஒரு கிரியேஷனையுமே வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு ஸ்கிரிப்டா இருக்கலாம், சாங்கா இருக்கலாம், ஒரு மியூசிக் கம்போசிஷனா இருக்கலாம், என்னவா இருந்தாலும் that can be called as an intellectual property. ஸோ லீகலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நிறைய மீன்ஸ் இருக்கு. அதாவது இட் இஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இஸ் மோஸ்ட்லி ப்ரொடெக்டட் த்ரூ காப்பிரைட்ஸ், கான்ட்ராக்ட்ஸ், ட்ரேட்மார்க்ஸ், பேட்டன்ஸ், எக்ஸெட்ரா. ஸோ ஒரு கிரியேட்டரா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க, ஒரு சாங் எழுதுறீங்க, ஒரு மியூசிக் கம்போஸ் பண்றீங்க, ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களோட கிரியேஷன்ஸ், இது எல்லாமே உங்களோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு எனி ப்ராப்பர்ட்டி. So I'll just go with a mix of both Tamil and English because we got a message from someone that they don't understand Tamil. So taking that also into consideration. Yeah. So as I was telling earlier, intellectual property is nothing but anything that you create out of your intellect. உங்களோட creativity யூஸ் பண்ணி நீங்க create பண்ற எதுவா இருந்தாலும் அது வந்து intellectual property தான். அது ஸ்கிரிப்டா இருக்கலாம், சாங்கா இருக்கலாம், மியூசிக் கம்போசிஷனா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ why do we actually need to understand this? So in this creative world, when you are creating something and you are trying to monetize it, you must have an idea what your property is and how can you protect that. As I told earlier, intellectual property, anything like script, song, music composition, cinematograph, anything, it is equal to a normal property. A property like house, car, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியோ அதே மாதிரி தான் வந்து உங்களுடைய இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியும். ஸோ இஃப் யூ டோன்ட் ப்ரொடெக்ட் யுவர் கிரியேட்டிவிட்டி, உங்களுடைய இந்த கிரியேஷன்ஸ் லைக் இந்த ஸ்கிரிப்ட், சாங், மியூசிக் கம்போசிஷன், சினிமாட்டோகிராஃப், இது எல்லாமே நீங்க ப்ரொடெக்ட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா that means that you are having a house without a door, or you are having a house that is not registered in your name. நீங்க சொல்லிக்கிறீங்க இது உங்களுடைய வீடு தான், you are telling that it's your own house, it's your own car, it's your own property, but there is no proof to show that it is your own, or there is a way that anyone can easily take it away from you. So it is important that you protect your creativity. For example, if you are a script writer, நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்ச உடனே எதுக்கு, வாட் இஸ் யுவர் இன்டென்ஷன்? யூ வாண்ட் டு மேக் அ மூவி அவுட் ஆஃப் இட். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டீங்க, அது உங்களுக்கு வந்து ஒரு மூவியா வந்து அதை மூவியா மாத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. ஸோ வென் யூ கோ அண்ட் டாக் டு அ ப்ரொடியூசர், யூ ஷுட் நோ தட் த ஸ்கிரிப்ட் இஸ் ப்ரொடெக்டட். இந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்க ப்ரொடெக்ட் பண்ணி இருந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் கிட்ட எடுத்துட்டு போகும்போது there are more chances that it is not getting misused in any way. ஃபர்ஸ்ட் ஒரு கதை சொல்ல போறீங்க, ஒரு கதை சொல்ல போகும்போது ஒரு ஐடியாவை எப்படியும் திருட முடியாது. ஐடியா cannot be protected, but what if the expression of idea is also stolen by someone? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதாவது I already told you that property is equivalent, intellectual property is equivalent to a நார்மல் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒரு நார்மல் ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம பாதுகாத்துக்கணும். எப்படி அந்த நார்மல் ப்ராப்பர்ட்டியை ஒருத்தரால திருட முடியுமோ உங்களோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியும் ஒருத்தரால திருட முடியும். ஸோ அதனால இப்போ நம்ம வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ப்ரொடெக்ட் யுவர் கிரியேட்டிவிட்டி ஆஸ் வெல்.
ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் நீங்க எடுத்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போகும்போது ஒன் திங் தட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் சைன் அண்ட் என்டிஏ ஸ்டேட்டிங் தட் இது என்னுடைய கதை, இந்த கதை நான் வந்து ஒரு படமாக்கணும் அப்படின்ற இன்டென்ஷனோட நான் உங்ககிட்ட சொல்றேன், இதை வந்து நீங்க வேற எந்த விதத்திலுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ டு டூ தட். இப்போ ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு கதையை கேட்குறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு அலிகேஷன் வருது, இதை வந்து நீங்க வந்து இதை எடுத்துட்டீங்க, இதை வந்து யாராவது மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு உங்க மேல ஒரு அலிகேஷன் வராம இருக்கிறதுக்கு கூட இந்த என்டிஏ வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த விஷயங்கள் தான் இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து சொல்லியிருக்கு, இதை வந்து நான் வந்து வேற யார்கிட்டயுமே வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேன் அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் இட் இஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் அ மூவி ஃபார் விச் த டியூ கிரெடிட் இஸ் கிவன் டு த ஸ்கிரிப்ட் ரைட்டர். அந்த மாதிரி ஒரு கிளாஸ் போட்டு ஒரு கான்ட்ராக்ட் வந்து நம்ம தயார் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் வே ஆஃப் ப்ரொடெக்டிங் யோர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இஸ் த்ரூ கான்ட்ராக்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எனிவே காப்பிரைட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ காப்பிரைட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லீகலி வென் யூ கிரியேட் சம்திங், இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கிரிப்டோ பாட்டோ எதுவா இருந்தாலும் when you create something the copyright exists in itself. அது நீங்க கிரியேட் பண்ண உடனேயே வந்து அதுல வந்து காப்பிரைட் உங்களுக்கு இருக்கு. ஆனா அதுக்கு வந்து நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா then that has to be registered. அது வந்து காப்பிரைட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ how do you do it அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a registry for copyright registration. அதாவது டெல்லியில இருக்கு அந்த ஆர்கனைசேஷன். இப்போ நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரிக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம், இது வந்து என்னோட ஸ்கிரிப்ட், ஸோ இதை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தெர் இஸ் அ வே. ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நீங்க கொடுத்துட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் அ சர்டிஃபிகேட் சேயிங் தட் இந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்களோட தான் அப்படின்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ தட் இஸ் த அல்டிமேட் ப்ரூஃப் ஆஃப் ஓனர்ஷிப் ஆஃப் எனி கிரியேஷன். நீங்க ஸ்கிரிப்டுக்கு பண்ணலாம், சாங்குக்கு பண்ணலாம், மியூசிக் கம்போசிஷனுக்கு பண்ணலாம், சினிமாக்கு பண்ணலாம், எதுக்குனாலுமே பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு சினிமா சம்பந்தப்பட்டு தான் பேசுறோம் அப்படின்றதுனால ஒரு ஸ்கிரிப்ட் நீங்க எழுதிட்டீங்க, அது வந்து ஸ்கிரிப்ட் வந்து ஒரு படம் ஆகுது அப்படின்னா அதுல மற்ற எசன்ஸ் எல்லாமே வந்து வருது. ஒரு ஸ்கிரிப்ட் படம் ஆகிறதுக்கு தேர் ஆர் அதர் காம்போனன்ட்ஸ் தட் இஸ் நீடட் இல்லையா? அதுக்கு பாட்டு வேணும், அதுக்கு வந்து ஆர்டிஸ்டோட சப்போர்ட் வேணும். ஸோ இது எல்லாமே தனித்தனி சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் காப்பிரைட், எல்லாமே தனித்தனியா ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய காப்பிரைட்ஸ், அதாவது தனித்தனியா ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ இது எல்லாமே சேர்ந்து கடைசியில ஒரு படம் ஆகும்போது that again becomes another creativity, another whole subject matter of copyright that can also be protected. ஸோ இந்த தனியா இருக்கிற சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் வந்து ஒரு படத்துக்கு அப்படின்னு வரும்போது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட் ஹேப்பன்ஸ். ஒரு ஸ்கிரிப்ட் ஓனரா இருக்கீங்க, ஒரு ஒரு மியூசிக் கம்போசரா இருக்கீங்க, ஒரு சாங் லிரிக்ஸ் ரைட்டரா இருக்கீங்க அப்படின்னா அந்த ரைட்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடியூசருக்கு கொடுக்கும்போது யூ ஷுட் ப்ராப்பர்லி டிரான்ஸ்ஃபர் த ரைட் டு தெம். நீங்க தான் இதோட ஓனர், அது வந்து இந்த படத்துக்காக நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, அதுக்கான ஒரு கன்சிடரேஷன் நீங்க வந்து ப்ரொடியூசர் கிட்ட இருந்து வாங்குறீங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ். நீங்க வந்து இதை லைசன்ஸ் பண்ணி கொடுக்கணும்னா கொடுக்கலாம், இல்ல அசைன் பண்ணி கொடுக்கணும்னா கொடுக்கலாம். ஸோ திஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் லைசன்சிங் அண்ட் அசைன்மெண்ட் இஸ், லைசன்சிங்னா இந்த படத்துக்காக உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கான ரைட் மட்டும் தரேன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா தென் தட் இஸ் லைசன்சிங். இல்ல இதை நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, இதை நான் வந்து உங்களுக்கே மொத்தமா தரேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா தட் இஸ் அசைன்மெண்ட். இஃப் யூ ஆர் ஜஸ்ட் கிவிங் யோர் ரைட்ஸ் இன் யோர் கிரியேட்டிவிட்டி ஃபார் எனி சிம்பிள் பர்பஸ், எனி சிங்கிள் பர்பஸ் ஆர் ஃபார் அ லிமிட்டெட் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னா then that means you are licensing your right. But if at all you are transferring your right as a whole, மொத்தமா நீங்க வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி எந்த ரைட்டுமே நீங்க ரிட்டைன் பண்ணாம கொடுக்குறீங்க அப்படின்னா that is assignment. So basically to summarize what I have told so far, intellectual property is equal to any property. இப்போ ஒரு asset like ஹவுஸ், டிவி, கார், இதெல்லாம் எப்படி ஒரு அசெட்டோ அதே மாதிரி தான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியும் கூட, which is the script song music composition cinematograph. இது எல்லாமே வந்து it's like any other normal property. So what happens is when you create this you have a right in that. How you have a right over all these assets? So how do you protect your
நார்மல் ப்ராப்பர்ட்டி, உங்களோட வீடு, காரு, இதெல்லாம் நீங்க எப்படி வந்து உங்களோட நேம்ல வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்க வச்சுக்கிறீங்களோ, அதே மாதிரி இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ ப்ரொடெக்ட் யுவர் ரைட்ஸ், யூ ப்ரொடெக்ட் யுவர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆல்சோ த்ரூ proper registration or through any written means. So intellectual property protect பண்றதுக்கான ரெண்டு மீன்ஸ் தான் காப்பிரைட் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ். ஸோ காப்பிரைட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நான் சொன்ன மாதிரி there is one authority which does the copyright registration, and another way to protect your rights is through contracts. உங்களுடைய ஸ்கிரிப்டோ, உங்களுடைய பாட்டோ, உங்களுடைய மியூசிக் கம்போசிஷனோ நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்றத வந்து முடிவு பண்றது இந்த கான்ட்ராக்ட்ஸ் தான். வேற ஒருத்தங்களுக்கு யூஸ் பண்றதுக்காக நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா எந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் கொடுக்குறீங்க, எத்தனை வருஷத்துக்கு யூஸ் பண்ண கொடுக்குறீங்க, எந்த மாதிரி யூஸ் பண்ண கொடுக்குறீங்க அப்படின்றது எல்லாமே வந்து நீங்க அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் மூலமா தான் கொடுக்கணும். எப்படி வந்து உங்க அப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தராங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியில வந்து அது எப்படி அப்பாவுக்கு எப்படி வந்தது, அதை சுத்தி இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலா போட்டு வந்து அந்த பத்திரம் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி காப்பிரைட் ரெஜிஸ்ட்ரேஷனுமே வந்து இட்ஸ் காப்பிரைட் ரெஜிஸ்ட்ரேஷனுமே வந்து இட்ஸ் அ ப்ரூஃப் ஆஃப் யுவர் ஓனர்ஷிப், அண்ட் another way to prove your ownership is through contracts. ஸோ இந்த கான்ட்ராக்ட் மூலமா எந்த அளவுக்கு ரைட்ஸ் நீங்க ரீடைன் பண்ணியிருக்கீங்க, எந்த அளவுக்கு ரைட்ஸ் வந்து நீங்க இன்னொருத்தங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்றது எல்லாமே வந்து டிட்டர்மைன் பண்றது வந்து இந்த கான்ட்ராக்ட்ஸ் தான். ஸோ மோஸ்டா வந்து கிரியேட்டர்ஸ் பண்ற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு கான்ட்ராக்ட் இல்லாம கொடுக்கறதா. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா 3 or 4 ஃப்ரெண்ட்ஸ் கம் டுகெதர் டு மேக் அ மூவி. ஒருத்தர் வந்து பாட்டு எழுதியிருப்பாரு, ஒருத்தர் வந்து ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பாரு, ஒருத்தர் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க அப்படின்னா கூட கான்ட்ராக்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றது வந்து மிக மிக அவசியம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து அந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகலாம், ஹிட் ஆகாம போகலாம், எப்படி வேணா இருக்கலாம். பட் ஆனால் இப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க, பட் வென் மணி இன்வால்வ்ஸ், அதுல இருந்து எப்போ வந்து காசு வர ஆரம்பிக்குதோ, யாருக்கு எவ்வளோ பங்கு அப்படின்றது எல்லாமே வந்து ப்ராப்பரா டிட்டர்மைன் பண்ணாம வரும்போது அதுல இருந்து வர மானடைசேஷன், அதுல இருந்து வர ஃப்ரூட்ஸ் ஆஃப் யுவர் ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு வந்து கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் தட் ஆல் த ரைட்ஸ், ஆல் த ஷேரிங் ஆஃப் ரைட்ஸ் ஆர் ப்ராப்பர்லி டாக்குமெண்டட். அண்ட் சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ், இன்னொரு மிஸ்டேக் நார்மலா பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி ஒரு 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 அக்ரிமெண்டே நீங்க போடுறீங்க, இந்த இந்த ரைட்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்டே நீங்க வந்து ஒரு ஒரு லாயரே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்து நீங்க வந்து அது ஒருத்தங்களுக்கு கொடுக்கும் போதும் அதை ப்ராப்பரா படிச்சு பார்த்து உங்களுக்கு தேவையானது மட்டும்தான் கொடுக்குறீங்களா, இல்ல தேவையில்லாததும் அதுல போகுதா அப்படின்றது படிச்சு பார்க்காம நிறைய பேர் வந்து சைன் பண்றது. ஸோ நார்மலா ப்ரொடியூசர் சைட்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரைட்ஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற டைம்ல, இப்போ ஓடிடி ரைட்ஸ் இருக்கு, சேட்டலைட் ரைட்ஸ் இருக்கு, இல்ல ஓவர்சீஸ் ரைட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் வந்து ஒருத்தங்களுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண கொடுக்கும்போது என்னென்ன ரைட்ஸ் வந்து எழுதி கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து நிறைய டைம்ல வந்து தெரியாம போகுது. தட் இஸ் ஒன் காமன் மிஸ்டேக் தட் பீப்புள் டு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஓடிடி ரைட்ஸ் கொடுக்குற டைம்ல வந்து யூடியூப் ரைட்ஸ், சோஷியல் மீடியா ரைட்ஸ் இதெல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொடியூசர் வந்து அவங்களோட ஓடிடி ரைட்ஸ் வந்து ஜீக்கு கொடுக்குறாங்க, இல்ல ஜியோ ஹாட் ஸ்டார் கொடுக்குறாங்க அப்படின்னா, நார்மலி இந்த டிஜிட்டல் ரைட்ஸ் அவங்களோட பிளாட்ஃபார்ம்ல அது போடுறதுக்கான ரைட்ஸா தான் இருக்கும். பட் ஆனா வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா, சம்டைம்ஸ் அதுல வந்து வேற ஒருத்தங்களுக்கு போட்டதா இருக்கலாம், இல்ல அவங்களோட நார்மல் டெம்ப்ளேட்டே அதுவா இருக்கலாம். அதுல வந்து இந்த மாதிரி யூடியூப் ரைட்ஸ், சோஷியல் மீடியா ரைட்ஸ், சம்டைம்ஸ் சேட்டலைட் ரைட்ஸ் கூட அதுல போட்டுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் இந்த மாதிரி ரைட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எந்தெந்த ரைட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றதுமே வந்து பார்க்கணும் அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் அனதர் காமன் மிஸ்டேக்ஸ் தட் இஸ் யூஸ்வலி டன் பை ப்ரொடியூசர்ஸ். ஸோ இந்த மாதிரி கொடுக்காம, இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே இல்லாம நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு வந்து உங்களுடைய ரைட்ஸை வந்து நீங்க கொடுக்கும்போது தெர் இஸ் சான்ஸ் தட் யூ லூஸ் த ப்ரூஃப் ஆஃப் ஆத்தர்ஷிப். நீங்க தான் அதுக்கு வந்து ஓனர் அப்படின்றத வந்து தெரியாம கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ again, to sum up what I have explained so far, IP is equal to
any property. Intellectual property is equal to any other normal property, and it has to be protected like any other property. ஒரு வீடு காரெல்லாம் எப்படி ப்ரொடெக்ட் பண்றீங்களோ அதே மாதிரி இதெல்லாமே ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இது ரெண்டுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ற இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரெண்டு மெயினான டூல்ஸ் தான் இருக்கு. ஒன்னு காப்பிரைட் ரெஜிஸ்ட்ரேஷன், இன்னொன்னு ப்ராப்பரான கான்ட்ராக்ட்ஸ். Again, so to explain what is the whole purpose of yes, we have a question from someone. What is yes, what is perpetual rights? So எந்த ஒரு ரைட்டுக்குமே வந்து இப்போ வந்து காப்பிரைட் ஆக்டை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு ரைட்டுக்குமே ஒவ்வொரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்குமே வந்து டு திஸ் எக்ஸ்டென்ட் வரைக்கும் இந்த ஒரு சில டைமுக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் வந்து அந்த கிரியேட்டர் கிட்ட இருக்கும் அப்படின்றத வந்து டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. டு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா லிட்ரரி டிராமாட்டிக் மியூசிக்கல் ஒர்க்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 60 இயர்ஸ் லைஃப் ஆஃப் ஆத்தர் பிளஸ் 60 இயர்ஸ். அதாவது ஒரு ஆத்தருக்கு, அதாவது ஆத்தர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதுல இருந்து 60 வருஷத்துக்கு. இப்போ ஒரு சினிமாட்டோகிராஃப் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட லைஃப் டைம் வந்து 60 இயர்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஒன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ நார்மல் ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஒரு நார்மல் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க உங்களுக்கு எழுதி கொடுக்குறாங்கன்னா நீங்க ஒருத்தவங்களுக்கு வேற ஒருத்தவங்களுக்கு எழுதி கொடுக்குற வரைக்குமே அது உங்களுடைய மட்டும் சொத்து தான். இட்ஸ் யுவர் பர்சனல் ரைட். பட் ஆனால் காப்பிரைட் பொறுத்த வரைக்கும், சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் ஆஃப் காப்பிரைட் பொறுத்த வரைக்குமே வந்து த டைம் பீரியட் இஸ் லிமிட்டெட். அந்த டைம் பீரியடுக்கு அப்புறமா தட் பிகம்ஸ் a part of the public domain. அது பப்ளிக் டொமைனுக்கு வந்துடும். ஸோ பெர்பெச்சுவல் ரைட்ஸ், பெர்பெச்சுவல் அப்படின்னா லைஃப் டைம் அப்படின்னு அர்த்தம். ஸோ பெர்பெச்சுவல் ரைட் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டா பெர்பெச்சுவல் ரைட் வந்து கிடையாது அப்படிதான் சொல்லணும். பட் ஆனா ஒரு நார்மலா நம்ம யூஸ் பண்ற ஒரு சிஸ்டம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா ஒரு ரைட் வந்து இன்னொருத்தங்களுக்கு எழுதி கொடுக்கும்போது தட் இஸ் ஃபார் பெர்பெச்சுவல். ஸோ காலாகாலத்துக்கும் அது வந்து இன்னொருத்தங்களுக்கு தான் அப்படின்றது தான் வந்து தட் இஸ் யூஸ்வலி ஃபாலோட். ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் பெர்பெச்சுவல் ரைட்ஸ். So again coming back to the whole purpose of why we have organized this, எதுக்காக நம்ம வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா to just to tell you about the importance of protecting your IP rights and how IP Climb as an initiative can help you in protecting your rights. So IP Climb, as I told you initially, this is a டெடிகேட்டட் லீகல் விங் ஃபார் கிரியேட்டர்ஸ். நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்தாலும், மியூசிக் கம்போசராக இருந்தாலும், ஒரு ப்ரொடியூசராக இருந்தாலோ, டைரக்டராக இருந்தாலோ உங்களுடைய கிரியேஷன்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மீன்ஸ் இருக்கு, அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனாக தான் வந்து ஐபி கிளைம்ப் இருக்கு. ஸோ ஐபி கிளைம்போட மெயினான ஒரு மோட்டோ என்னன்னா, ஸோ இனிஷியலி வென் வி ஸ்டார்டட் அஸ் ப்ரொடியூசர் பஜார் அப்படின்னு ஒரு வெர்டிக்கல் நம்ம ஸ்டார்ட் பண்ண டைம்ல வந்து we were specifically focusing on ரைட்ஸ் டீல்ஸ். அதாவது ஒரு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற ரைட்ஸை வந்து ரைட்ஸோட சேலை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ற ஒரு பிளாட்ஃபார்மாக ப்ரொடியூசர் பசார் இப்பவும் இருக்கு. பட் ஆனா ஐபி கிளைம்ப் இஸ் டு சப்போர்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆர் சப்போர்ட் கிரியேட்டர்ஸ் ஃப்ரம் த வெரி பிகினிங் ஆஃப் தேர் கிரியேஷன்ஸ். ஒரு ஃப்ரம் த மொமெண்ட் யூ ஸ்டார்ட் ரைட்டிங் யுவர் ஸ்கிரிப்ட், ஃப்ரம் த மொமெண்ட் யூ ஸ்டார்ட் கிரியேட்டிங் அ மியூசிக் கம்போசிஷன், ஃப்ரம் த மொமெண்ட் யூ ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் அ மூவி, அந்த டைம்ல இருந்து உங்களுக்கு லீகலி தேவையான எல்லா சப்போர்ட்டும் கொடுக்குற ஒரு விங்கா தான் வந்து ஐபி கிளைம் வந்து இன்னைக்கு இருக்கு. ஸோ ஐ வாண்ட் டு அகெயின் இன்ட்ரோடியூஸ் யூ டு ஐபி கிளைம். ஸோ நீங்க ஒரு ப்ரொடியூசரா இருந்தாலோ, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருந்தாலோ, இல்ல எந்த ஒரு விதத்துல ஒரு கிரியேட்டரா இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி செக் அவர் பிளாட்ஃபார்ம் ஐபி கிளைம், wherein we are providing all sort of legal services to protect your creativity. So I hope you have a basic idea of what is intellectual property and why do you need to protect them and what are the ways to protect your intellectual property. So I'm opening the platform for any sort of questions that you have related to the platform or any questions that you have related to your creations.
யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கு அப்படின்னா நீங்க கேட்கலாம். அப்படி இல்ல உங்களுக்கு இப்போதைக்கு எதுவுமே கேட்க வேண்டாம் அப்படின்னாலுமே யூ கேன் வெரி வெல் ரீச் அவுட் டு அஸ். கீர்த்தனா, யூ கேன் போஸ்ட் த கான்டாக்ட் நம்பர் டு ரீச் அவுட் டு அஸ் அண்ட் ஆல்சோ த link to our website. Sure, ma'am. Can everyone unmute themselves? Hello, good evening, ma'am. Can you hear me? Yes, I can hear you. Okay, ma'am. So, the copywriter, what are the existing platforms available in India? So, copyright registration வந்து ஒரு single authority தான் சார். அது டெல்லியில தான் இருக்கு. There is one single authority that gives you copyright registration. ஓகே, அதுக்கு வந்து நம்ம இனிஷியலி வந்து ஆன்லைன் ப்ராசஸ்லாம் கிடையாது. இப்போ நமக்கு ஆன்லைன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ வந்து பேஸ்ட் ஆன் யுவர் கிரியேஷன்ஸ் நீங்கள் என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறீங்கன்றத பேஸ் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் டிஃபர் ஆகும். இட்ஸ் நாட் அ வெரி காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ், ஈஸி ப்ராசஸ் தான். ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஃபார்ம் சப்மிட் பண்ணி உங்களோட கிரியேஷன்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 4 months யூ வில் கெட் த காப்பிரைட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஆனால் காப்பிரைட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் டைம்ல இருந்து அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஆனால் ஒரு அந்த டியூ ப்ராசஸ் வில் டேக் ஒரு 4 months டைம். ஓகே, இப்போ ப்ரொடியூசர் பசார்ல வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் சர்வீஸ் ஆர் நீங்களே அந்த அத்தாரிட்டியா இருக்கீங்களா இல்லை வந்து? இல்ல, நமக்கு நான் சொன்ன மாதிரி காப்பிரைட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஒரே ஒரு அத்தாரிட்டி தான். அது அந்த டெல்லியில இருக்கிற அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து அதோட அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லணும். வி ஆர் ஜஸ்ட் அ ஃபெசிலிட்டேட்டர்ஸ். உங்களுக்கு அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற, அந்த காப்பிரைட் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. ஸோ ப்ரொடியூசர் பசார்ல இருந்து தனியா ஒரு லீகல் வெர்டிக்கல் தான் நம்ம ஐபி கிளைம் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஐபி கிளைம் வந்து ஸ்பெசிஃபிக்கா லீகல் சர்வீசஸ்க்காக மட்டுமே இருக்கிற ஒரு விங் தான். தேங்க்யூ மேம். இன்னொரு கேள்வி, இப்போ எக்ஸிஸ்டிங் இந்த ஸ்கிரீன் ரைட்டர்ஸ் அசோசியேஷன் இருக்கு, அப்போ இங்க தமிழ்நாடு ரைட்டர்ஸ் அசோசியேஷன் இருக்கு, இதுக்கும் அந்த காப்பிரைட் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் என்ன? இப்ப நான் சொன்ன மாதிரி காப்பிரைட் ரெஜிஸ்ட்ரேஷனோட வேலிடிட்டி வந்து அந்த ஆக்சுவலி லைஃப், இப்போ ஸ்கிரிப்ட் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா லைஃப் ஆஃப் த ஆத்தர் பிளஸ் 60 years. அதாவது நீங்க இப்போ நீங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர்னா உங்களோட ஆயுசுக்கு அப்புறமா வந்து 60 வருஷம் வரைக்கும் அதுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஆனா இப்போ ஒரு சினிமாட்டோகிராஃப் பண்றீங்க அப்படின்னா வந்து அந்த டைம்ல இருந்து ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பப்ளிஷிங்ல இருந்து 60 years வரைக்குமே வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஆனா இப்போ வந்து அதுக்கு ஒரு இதுவே கிடையாது, லைக் அந்த எக்ஸ்பைரி ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து 60 years வரைக்குமே வந்து கிடையாது. ஆனா இப்போ ஸ்கிரீன் ரைட்டர்ஸ் அசோசியேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலிடிட்டி இருக்கும். 1 year 2 years பேஸ்ட் ஆன் த ஃபீஸ் தட் யூ பே, அவ்வளவுதான் அதுக்கு வந்து வேலிடிட்டி. இப்போ அதே மாதிரி அது வந்து ஒரு லீகல் அத்தாரிட்டி கிடையாது. நம்ம வந்து அந்த ஒரு குரூப் ஸ்கிரீன் ரைட்டர்ஸ் அசோசியேஷன் இஸ் அன் அசோசியேஷன் ஜஸ்ட் ஃபார்ம்டு பை ஃபியூ பீப்புள். ஸோ நிறைய பேர் சேர்ந்து ஃபார்ம் பண்ணிருக்கிற ஒரு அசோசியேஷன் தான். அதுக்கு வந்து அது வந்து ஒரு இப்போ வந்து ஒரு உங்களுடைய ஸ்கிரிப்டை யாராவது எடுத்துட்டாங்க, திருடிட்டாங்க, அதை வேற இடத்துல யூஸ் பண்ணிட்டாங்க, நீங்க அதை கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன் ரைட்டர் அசோசியேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறத எடுத்துட்டு போய் நீங்க கண்டெஸ்ட் பண்ண முடியாது. நான் இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஒரு வேலிட் ப்ரூஃபா வந்து எடுத்துக்க மாட்டாங்க. பட் ஆனா காப்பிரைட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து இட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் ப்ரூஃப் ஆஃப் யுவர் ஓனர்ஷிப். ஸோ அதுதான் வந்து மெயினான ஒரு டிஃப்ரென்ஸ். ஒரு இப்போ நீங்க ஸ்கிரீன் ரைட்டர் அசோசியேஷன்லயே நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து அதை வந்து அவங்க ப்ரூஃபா எடுத்துப்பாங்க. ஸோ யூஸ்வலி என்ன நடக்கும்னா ஸ்கிரீன் ரைட்டர்ஸ் வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது, அவங்களோட ஸ்கிரிப்டை வந்து யாராவது எடுத்துட்டாங்க அப்படின்னா யூஸ்வலி ஸ்கிரீன் ரைட்டர்ஸ் அசோசியேஷனே அதை வந்து அந்த பிரச்சனையை அவங்க முன்னாடி எடுத்துட்டு போனா அவங்களே அதை ரிசால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனா அது வந்து ஒரு லீகல் சொல்யூஷனா, லீகலி ஸ்ட்ராங்கா அப்படின்னு கேட்டா அன்பார்ச்சுனேட்லி த ஆன்சர் இஸ் நோ. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். பியாண்ட் த காப்பிரைட் நமக்கு ஏதாவது இன்டர்நேஷ்னல் ட்ராக்கிங் அந்த மாதிரி இதில் வேல்யூ அட்டடாக இருக்கா, இல்லை ஒன்லி ஃபார் காப்பிரைட் லா வித்தின் இன்? காப்பிரைட் வந்து டெரிட்டோரியல். நம்ம வந்து பியாண்ட் டெரிட்டரி வந்து அதுக்கு வந்து கிளைம் பண்ண முடியாது. ஓகே. பட் ஸோ அதுக்கு வந்து இப்போ காப்பிரைட் அத்தாரிட்டி வந்து இந்தியாவில் இருக்குன்னா நமக்கு அதுக்கு வந்து இந்தியன் டெரிட்டரியில வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கு. பட் ஆனா இதே காப்பிரைட் ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சு நம்ம வேற ஒரு இடத்துல கண்டெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது. தேர் ஆர் லீகல் சொல்யூஷன்ஸ். இப்போ வந்து வேற ஒரு இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கொரியால யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லை யூஎஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து பிகாஸ் திஸ் இஸ் கிரியேட்டிவிட்டி இல்லையா, ஸோ அதனால நம்ம போய் கண்டெஸ்ட் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த காப்பிரைட் ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சு கண்டெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்றது கேட்டால் அது பண்ண முடியாது. தென் வீல் ஹாவ் டு ப்ரூவ் இதை நான் தான் எழுதினேன், இந்த நாளில் இதை எழுதினேன், ஸோ அப்படின்றது எல்லாமே. இப்போ வந்து
வேற ஒரு ஈஸியஸ்ட் வே டு ப்ரொடெக்ட் யுவர் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஸ்கிரிப்ட், மியூசிக் கம்போசிஷன் எதுவா இருந்தாலும் you should have a proof that you created this particular thing on a particular date. இந்த டேட்ல இது நீங்க கிரியேட் பண்ணதுதான் அப்படின்றத காட்டுற மாதிரி ஒரு ப்ரூஃப் வந்து கண்டிப்பா வேணும். இப்ப ஸ்கிரிப்டுக்கு வந்து ரொம்ப ஈஸி, வந்து இமெயில் அனுப்பிச்சு உங்களுக்கே வச்சுக்கலாம் அப்படின்றது ஒரு ப்ரூஃபா இருக்கு. பட் ஆனா அதெல்லாமே வந்து ஒரு செகண்டரி மெத்தட்ஸ் தான். பிரைமரியா வந்து காப்பிரைட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குற அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு வேலிட் ப்ரூஃப் வந்து வேற எதுவுமே வந்து தராது. ஐ ஹோப் தட் கிளாரிஃபைஸ். Yeah, hi ma'am. Good evening. குட் ஈவினிங். என் நேம் பிரவீன். இப்போ சொல்லுங்க. சொன்னீங்கல்ல மேம், இப்போ வந்துட்டு இப்போ மெயில் பண்ணி இப்போ வந்துட்டு ஒரு ஆஸ் அ ரைட்டரா வந்துட்டு இப்போ நான் ஸ்கிரிப்ட் எழுதி இப்போ அந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு நான் எனக்கு செல்ஃப் போஸ்ட் ஆர் மெயில் பண்ணி வச்சேன் அப்படின்னா அந்த இது வந்துட்டு செகண்டரி அப்படின்றீங்களா மேம்? கரெக்ட். இப்போ வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு லீகலா ஒரு இஷ்யூ ஆகுது அப்படின்னா இப்போ அதுக்கும் வந்துட்டு இந்த ஒரு ப்ரூஃபா வந்துட்டு காமிக்கிறாங்க. அதை வந்து ஒரு ப்ரூஃபா காட்டலாமான்னு கேட்டா அதான் நான் சொன்னேன், அது செகண்டரி ப்ரூஃப் தான். அதை ஓகே வந்து ஓகே. அது வந்து ப்ரூவ் பண்ணவே முடியாதுன்னு கேட்டேன். பிகாஸ் ட்ரெடிஷ்னலி அதுதான் ஒரு மெத்தடா இருந்துச்சு, அந்த ம் செல்ஃப் ம் மெயிலிங் ஆமா. அப்படின்றது. இமெயில் ம் ம் அப்படின்றத விட ஒரு கவர்ல போட்டு அவங்களுக்கே செல்ஃப் மெயில் பண்ணிப்பாங்க இல்லையா, அது ம் வந்து ம் ஒரு ம் ட்ரெடிஷ்னல் மெத்தட். ம் அதுக்கு வந்து ஓகே ஆனா வில் தட் பி ஈக்குவல் டு ரெஜிஸ்டரிங் த காப்பிரைட்டா அப்படின்னு கேட்டா இல்ல. தென் யூ வில் அகைன் ஹாவ் டு ப்ரூவ் சம்திங். ஓகே அதாவது ஓகே. இது நீங்க ம் தான் ம் எழுதுனீங்க அப்படின்றது எல்லாமே வந்து ம் ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் ஆனா ம் ம் காப்பிரைட் ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்குமே வந்து அந்த யூ வில் கெட் அ சர்டிபிகேட் பேசிக்லி சேயிங் தட் இந்த டைட்டில் ஸ்கிரிப்ட் உங்களுடைய ஓகே அந்த ஹோல் ஸ்கிரிப்ட்லயுமே வந்து தே வில் ஹேவ் த காப்பிரைட் ரெஜிஸ்டர், அந்த காப்பிரைட் அத்தாரிட்டியோட சீலுமே சேர்த்து தான் உங்களுக்கு அந்த கான்டென்ட்டும் வரும். ஸோ யூ வில் ஹேவ் அ ஓகே காப்பி. ஓகே. தட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் வேலிட் ப்ரூஃப் தட் யூ ஆர் த சோல் ஓனர் ஆஃப் த கிரியேட்டிவிட்டி. இல்ல இப்ப ரெண்டு பேர் சேர்ந்து எழுதுறீங்க அப்படின்னா நீங்க ரெண்டு பேர் தான் அதுக்கு வந்து ஆத்தர் அப்படின்ற மாதிரி, ஆத்தர் அண்ட் ஓனர் அப்படின்ற மாதிரி ஒரு சர்டிபிகேட் தான் காப்பிரைட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது. ஸோ ஓகே அதுக்கு ஓகே அது அதை விட ஒரு பெட்டர் ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து வேற கிடையாது. தெர் இஸ் நோ ஓகே. நீட் டு அத காப்பிரைட் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா தென் யூ நீட் நாட் ஹாவ் டு வரி அபவுட் த ஓனர்ஷிப். ம் ஜஸ்ட் ம் லைக் ம் எப்படி வந்து அந்த ஆஹ், ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி இப்ப சொல்றாங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு இப்ப நம்ம பாட்டி கிட்ட இருந்து நமக்கு வருது, அவங்க ஒரு வில் எழுதியிருக்காங்க. வில் ம் எழுதியிருக்காங்க, அந்த வில் வந்து இந்த உங்களோட அந்த ப்ராப்பர்ட்டி உங்களோடதுன்றதுக்கு ப்ரூஃபான்னு கேட்டா கிடையாது. அது ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி அது ஒரு பத்திரமா உங்க பேர்ல மாறினாதான் வந்து அது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி. ம் ம் இல்லையா? ஓகே சோ அதே மாதிரிதான் இப்ப இதெல்லாமே வந்து தேர் ஆர் செகண்டரி வேஸ் டு ப்ரூவ் யுவர் ஓனர்ஷிப். ஓகே, பட் ஆனா primarily if you have the copyright registration then there is no question about the ownership. அவ்வளவுதான். மத்தது எல்லாமே வந்து இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் யூ டு ப்ரூவ். பட் ஆனா தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தட் யூ டூ எனிவே. இப்போ வேணா காப்பிரைட் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வரதுக்கு ஒரு சின்ன, இட்ஸ் ஐ ஒன்ட் சே இட்ஸ் a very tedious process but it takes some time. ஏன்னா அவங்களுக்கு they will ஓகே. also have to verify வேற இந்த மாதிரி ம் ம் கான்டென்ட்ஸ் யாருமே கிளைம் பண்ணல, அது உங்களோட தான் அப்படின்றதுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் வந்து அவங்களுக்கும் தேவை ஓகே. இல்லையா? சோ ம் அதெல்லாம் ம் செக் பண்ணிட்டு தான் அவங்க காப்பிரைட் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு தராங்க. ஓகே. இப்போ சோ அதுக்கு தான் வந்துட்டு அந்த 3 months அந்த டைம் ஆகுது ஆகுது. கரெக்ட் ரைட். கரெக்ட் கரெக்ட் ஓகே கரெக்ட். ஓகே. இப்போ இப்போ வந்துட்டு இப்போ ஆஸ் அ கிரியேட்டரா வந்துட்டு நான் இப்போ இந்த மந்த் வந்துட்டு நான் டிசைட் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஆஃப்டர் 3 to 4 monthsக்கு அப்புறம் தான் எனக்கு அது அதோட காப்பிரைட் இது எனக்கு கிடைக்கும். ஆமா, அந்த சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஓகே. இப்போ அதுல வந்துட்டு ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கு, இப்போ அதை சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நோட்டீஸ், ஐ மீன் வந்துட்டு ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி ஏதாவது கொடுப்பாங்களா? இப்ப அதுல ஏதாவது தப்பு இருக்கு, இஃப் தெர் இஸ் அ ஆ. கொஸ்டின் தட் நீங்களா தான் ஓனரா அப்படின்றதே வந்து ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா வந்து அவங்க வந்து ம் டிஸ்கிரிபன்சி நோட்டீஸ் கொடுப்பாங்க. இல்ல இதுல ம் வந்து ஏதோ ம் தப்பா இருக்கு, ஆல்ரெடி இருக்கிற கான்டென்ட்ஸ் தான் இவங்க வந்து போட்டிருக்காங்க ம் ம் அப்படின்றது அந்த ம் மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா இப்போ நான் தான் உங்களை ரெப்ரசென்ட் பண்ணி உங்களுக்கு அந்த காப்பிரைட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்றேன் அப்படின்னா அந்த நோட்டீஸ் வந்து எனக்கு வரும். உங்களோட கிளையண்ட் ஓகே. வந்து கொடுத்திருக்கிற சப்ஜெக்ட் மேட்டர்ல வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஸோ ம் ரெஸ்பாண்ட் பேக் டு தட் அப்படின்றது. ஸோ என்ன ஓகே. இருக்கு அப்படின்றது அதுல வந்து சம்டைம்ஸ் ப்ரொசீஜரல் எரர் கூட இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பவர் ஆஃப் அட்டார்னிக்கு வந்து 1000 ரூபாய் பவர் ஆஃப் அட்டார்னி வந்து நம்ம கொடுக்கணும். அந்த 1000 ரூபாய் பவர் ஆஃப் ம் அட்டார்னிக்கு பதிலாக 500 ரூபாய் தான் கொடுத்துருக்கோம்னாலும் டிஸ்கிரிபன்சி வரும்
ம் ம் ஸோ ம் ஓகே என்ன என்ன வந்து அதுல பிரச்சனை இருக்கோ தட் வி ஹாவ் டு சார்ட் அவுட். ஓகே மேம். இப்போ இது இந்த கொஸ்டின் வந்துட்டு ஐ திங்க் அவுட் ஆஃப் டாபிக்னு நினைக்கிறேன். ஸோ எப்படின்னு தெரியல. இப்போ பரவாயில்ல ஆஸ் அ கேளுங்க. இப்போ வந்துட்டு நான் ஒரு ஒரு ரைட்டரா ஒரு டைரக்டரா வந்துட்டு நான் ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு தேடுறேன் அப்படின்னா, இப்போ ம். எனக்கு வந்துட்டு நான் இப்போ எப்படி ப்ரொடியூசர்ஸ் தேடுறேன் அப்படின்னா, தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி அந்த மாதிரி தான் வந்துட்டு நான் போயிட்டு என்னோட ஸ்டோரி சொல்றது, நரேட் பண்றது ம். அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ ப்ரொடியூசர்ஸ் பஜார்ல இருந்து இப்போ எப்படின்னா அந்த மாதிரி ஏதாச்சும் ஹெல்ப் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குங்களா? ஹெல்ப் இல்ல அந்த ப்ரொடியூசர்ஸ் மாதிரி ஏதாவது கனெக்ஷன். சான்ஸ் அந்த ஓகே. மாதிரி கேட்குறேன். ஆக்சுவலி சொல்லணும்னா இப்போ நமக்கு அந்த சர்வீஸ் இல்ல. அதாவது கனெக்டிங் த நோ சீக்கர்ஸ் அண்ட் த ப்ரொவைடர்ஸ் அப்படின்றது வந்து ம் நம்ம கிட்ட ம் வந்து ம் இப்போ இல்ல. பட் ஓகே இப்போ நம்ம இனிஷியலி வி ஸ்டார்டட் வித் சம்திங். அதாவது நம்ம வந்து ஒரு படம் ஃபுல்லா ரெடி ஆனதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற ரைட்ஸ் சேல் பண்ற ஒரு பிளாட்ஃபார்மா மட்டும்தான் ப்ரொடியூசர் பஜார் இனிஷியலி இருந்துச்சு. ஓகே அங்கிருந்து வி அண்டர்ஸ்டுட் த நீட். அதாவது இந்த மாதிரி ம் வந்து ம் நிறைய பேர் வந்து இந்த தப்பு பண்றாங்க. இந்த மாதிரி ம் பேசிக்கான விஷயங்கள் தெரியாம வந்து கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. ம் கிரியேட் ம் பண்ணிடுறாங்க. அதை எப்படி ப்ராப்பரா மானிட்டைஸ் பண்ணணும்னு தெரியல. ம் அப்படின்றத ம் வந்து வி வி saw that and we started IP client. So ஓகே ஓகே specifically for இந்த ப்ரொடெக்ஷனுக்காக. ஸோ we may also consider this in the future. இந்த மாதிரி ஒரு ம் கனெக்டிங் இது அப்படின்றது. பிகாஸ் we also come across இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள். படம் கூட அவங்க சொந்த காசு போட்டு ஃபுல்லா எடுத்துருவாங்க. ஆனா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியாது. ஆ எஸ் ஸோ அந்த நான் மாதிரி அதுக்காக ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கூட நிறைய பேர் இருக்கும். வி see that. பட் அதுக்கு வந்து ஒரு ம் ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் அப்படின்னா வந்து சாலிடா கொடுக்க முடியணும் இல்லையா? நீங்க வந்துட்டீங்க ம் அப்படின்னாலும் ம் ம் நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் நம்ம கொடுக்கற முடியற வரைக்கும் நம்ம வந்து அந்த சர்வீஸ் நம்ம கொடுக்கறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ம் ஸோ ம் ம் அது வந்து தட் இஸ் நாட் கரண்ட்லி இன் அவர் லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ். பட் வி மே கன்சிடர் இட். ஓகே. நான் ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன்னா அதுவும் நான் சொல்லிடுறேன். பிகாஸ் அதுதானே சொல்லுங்க. அதுதானே வந்துட்டு பில்லரே. ஸோ அதுக்காக தான் நான் அதை கேட்டேன். நம்ம புரியுது இவ்வளவு விஷயம் புரியுது. பண்றோம். இப்போ காப்பி ரைட்ஸ் ம். இது எல்லாமே நீங்க சொல்றீங்க. ம். ஆப்வியஸ்லி நீங்க சொன்னதா இப்போ காப்பிரைட் வந்துட்டு அது அது வந்துட்டு அந்த ப்ராடக்ட் நம்ம நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு வர இதை வந்துட்டு நம்ம இதை முன்னாடியே சார்ட் அவுட் பண்றதுக்காக வந்துட்டு இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். கரெக்ட். அதுக்காக நான் இதை ஏன் கேட்டேன்னா பில்லரே வந்துட்டு இப்போ இப்போ ஒரு படமே வந்துட்டு ரெடி ஆகுது அப்படின்னா ஒரு ஒரு ப்ரொடியூசரும் ஒரு டைரக்டரும் மீட் பண்ணி அது அவங்களுக்கு பேசி அவங்களுக்கு அந்த ஒரு இதுக்காக நான் அதை கேட்டேன். புரியுது. சோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து திஸ் கம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் நீங்க ஒன்னு ஓகே ஓகே கிரியேட் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ம் உங்களோட ம் ஆக்கிக்கோங்க முதல்ல. ம் ம் ப்ரொடெக்ட் ம் தட் ம் ஃபர்ஸ்ட். அது வாட் வாட் ஓகே எவர் ஓகே மீன்ஸ். இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க அந்த செகண்டரி மெஷர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிரணும். ம் ம் ஓகேவா? இந்த ம் இந்த மெயில் அனுப்பிக்கிறதாக இருக்கட்டும், இல்ல ம் வாட் எவர் மீன்ஸ் டு ப்ரூவ் தட் யூ ஆர் த ஓனர் ஃப்ரம் சோ அண்ட் சோ பர்டிகுலர் டேட்னு ப்ரூவ் பண்றதுக்கு என்ன இருக்கோ அதை நீங்க ரெடி பண்ணிட்டு அந்த ஃபைனல் லேயர் ஆஃப் தட் ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் யூ கிவ் தட். அதுக்கப்புறம் நம்ம ஓகே வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம போறது. இப்போ அதுக்கு அடுத்து இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, சரி உங்க ப்ரொடியூசரை நீங்க பாத்துட்டீங்க. ஃபார்ச்சுனேட்லி ம் உங்களுக்கு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சிட்டாங்க. தே ஆர் ரெடி டு இன்வெஸ்ட் வாட் எவர் யூ வாண்ட் டு. ம் உங்களோட ம் பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. ம் அதுக்குன்னு இதை நீங்க மொத்தமா எடுத்து கொடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அங்க திருப்பி ம் உங்களோட ரைட்ஸ் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கான்ட்ராக்ட்ஸ் வருது. அவரோட ப்ரொடியூசரோட ஒரு ம் கான்ட்ராக்ட் போடணும். அந்த கான்ட்ராக்ட்ல ம் நீங்க என்னென்ன ரைட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். ஸோ ம் தட் இஸ் another மீன்ஸ் டு protect your creativity. ரைட். ஓகே சோ ம் அதுதான் நான் வந்து அது நான் சும்மா சொல்லல. அதாவது ஒரு நார்மல் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் இதுவும் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் ஒரு ஃப்ளோல சொல்ற விஷயம் கிடையாது. இல்ல நிஜமாலுமே இல்ல இந்த ஒரு அதுதான் ஐ ப்ராப்பர்ட்டிக்கு அண்டர்ஸ்டாண்ட். வந்து என்ன வேல்யூ இருக்கோ அதே மாதிரி ம் உங்களோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. அது நீங்க ம் ம் பணம் போட்டு அதை செஞ்சு சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. இது வந்து ம் உங்களோட ம் உழைப்பு போட்டு நீங்க வந்து செஞ்சு வச்சிருக்கீங்க. அவ்வளவுதான். ம் ம் ஸோ ம் ஓகே ஓகே போத் ஆர் ஈக்குவலி வேல்யூபிள். ஏன்னா பிகாஸ் வந்துட்டு சினிமான்னு எடுத்தாலே வந்துட்டு லாட் ஆஃப் மணி லாட் ஆஃப் பீப்புள்ஸோட லைஃப் உள்ள இருக்கு. ஸோ கரெக்ட். கரெக்ட் அப்போ ஓகே அதுல வந்து நம்ம வந்து இந்த இந்த கோர்ஸ் ஆஃப் டைம்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான். அதாவது இந்த ம் மாதிரி ம் விஷயம் இன்னும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கிறதுக்கே வந்து தேர் ஆர் மீன்ஸ் பட் தே ஆர் நாட் ரெடி டு
எக்ஸ்ப்ளாய்ட் தட், மேக் யூஸ் ஆஃப் தட். அதை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, அதை நம்ம வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தெரியாம இருக்குன்றதுக்காக தெரியாம. தான் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். அண்ட் வி ஆர் ஆல்சோ இன்னும் ரைட்டிங் பிளாக்ஸ். ஐபி கிளைம்போட வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெகுலரா பிளாக்ஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாமே வந்து அவேர்னஸ் பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து போடுறோம். சர்வீஸ் வந்து செகண்டரி, நீங்க வந்து உங்களுக்கு தேவைன்னும் போது நம்ம கொடுக்கறது. பட் அது எல்லாமே வந்து awareness, creating awareness also is one of our primary goal here. Okay, ma'am. Okay. And also hats off to this initiative, ma'am. Thank you. Because நிறைய பேருக்கு இது தெரியாம இருக்கு. So, correct. Thank you, That's thank true. you. Most welcome, most welcome. Hello, ma'am. Hello. Hi, I'm Pradeep here. Hi, Pradeep. Now, so this is regarding the script. Let's take, I have a script. Let's take, I begin with the story. Let's take, I have a story, and Okay. later I want to develop as a script. So that is Okay. definitely a time-consuming process, and then dialogues and all. So Yeah. can as a writer register only the story first, and then we can add screenplay and then register that, or is it a one-time process that you have to complete everything and then register? Yeah. So this would be considered as different subject matters of copyright. Okay. When you're writing Okay. it as a story, that is one form that you have to register. And Okay. the second one would be a different form when you're so when you're writing converting it into a script for a movie, that would be a different form. But இப்போ நீங்க வந்து ஒரு you have got the copyright registration for your story. When you are applying for the copyright for the script that you have, new version of that story, there may be a chance that it is conflicting. So you have to do a secondary application to the existing copyright saying that this is the new form of that already existing copyright. So that you have to do, because it is a new version now. There are so many additions, Okay. deletion to the existing basic story that you have done, right? And dialogues are, that's again another form. So if dialogue is being written by some other person, then that person also has a right in that creation. So then you have to share the rights in the creativity, right? But Right. what is the underlying thing is that, when you first apply for copyright for one subject matter, that copyright is for that particular subject matter. And when there is a different form for that existing subject matter, then it has to be applied as a secondary application. Or if it is a completely new form, means then it has to be so when a story becomes a cinema, it is a again completely different subject matter where there are many contributors to it, from the actors to the cameraman to the editor, to everything. But ultimately the owner of that new form as a cinema would be the producer, because he has invested the money. So when it comes to cinematograph film, usually the owner would be the producer of the cinematograph film, even though there are thousands of contributors to it. Okay. Okay, but as a writer, I'm saying, let's take, I have a full script with dialogue, let's take. And then that I register. So as a writer, I will be in a safe hands, is what you're saying. Yes, absolutely. You Right, have right. your Now, right. Yes. And okay, now, another thing is when you transfer this to the producer. okay, okay. So what my happens? sorry, please go ahead. Please go ahead. No, you continue your question. I'll come back to this. Yeah, so the reason, because the SWA, the Screenwriters Association, they have a different format of membership. Like you should be an associate member or a basic member. Unless you have, if you're a basic member, then within 1 year you should have a producer or a production house who have taken your script. So that way you are sort of eligible for that, and then things like that. So SWA is also, when we register at SWA, is it different from what you're saying, the Delhi thing, or is it they in fact help people like you to register in Delhi? That is How absolutely different. The registration from SWA is absolutely different from what you do at the copyright registration office.
Because as you yourself mentioned, there is no restriction to it. It's not like forever. When you register with SWA, it is basically a body formed by few people, Right, right? association. So when yes, it's an association, but Copyright Office is not an association. It is an authority to verify your ownership and give a certificate that you are the owner of this particular creation, and it is the copyright registration certificate that you get. No, that is the final proof of ownership, and there is no question about it, right? That Okay. sort of protection you don't get from SWA. Yeah, right. But sorry, I'm extending this because my doubt is still building up. If you don't mind. No problem. Now, let's take, I have a script with the dialogue, everything. I have like 150 pages script or 200 pages script. Now, I think this is my final version of my prediction. So I will register at Delhi, as you said. Okay. Now I show it to a production house, and they say that okay, everything seems fine, but we need a little changes here and there, either in the screenplay or a dialogue. They say that okay, you change this, and then probably we'll again have another sitting. So in another sitting, they might have another few changes. So during this process, what would be the kind of procedure we have to go through for each of the sitting or each of the changes until it is locked? Okay. So as I told you earlier, when you are making some minor changes here and there, you can ignore that. That's not a problem, right? But when you're making some major changes, there is a total plot twist or something, then you can go for a secondary application along with that earlier application, saying that you have made so and so changes to this same thing. I am the owner of this thing, the whole script again. So you can go for a secondary application along with the existing application. Okay. Okay. So that you there is can do. There is a history before the second one. So it's a reference, right? For the first one. Yes, exactly. But if you again, go for a new application, that will be contested because there is an already, the registry is already having, already having a similar story with them. Right. So you go as the same applicant, as an extension to the existing existing application or registration. If it is under, for example, I told you, it will take, some 3 to 4 months to get it registered, right? So let's say that, you have applied in the month of August and you are finalizing the script again after some discussion by the month of November, but still you have not got the registration. You can again, make the changes to the application and submit the new version. But again, it might take some time. But that doesn't matter because ultimately you get the ownership confirmed in your name. Yeah, because most of the production house prefer a registered script. So during this 4 months also, we can always give the application what we applied for and use that as proof for future registration, right? Absolutely. That can be done. And as I told earlier, taking the secondary measures are also important, right? Like, mailing it to you. That cannot be ignored. Just because we have something, very solid, doesn't mean that we can completely ignore that. Because the process of getting the ownership, completely in your name takes some time. Right. Yeah. And approximate what cost, ma'am? I mean, are you allowed to reveal or it depends on? It depends. We can, you can actually reach out to us based on your requirement. We can customize the rates for you. Okay, case to case basis. Yes, it changes. Okay, thank you so much for the clarification. Most welcome. We are open for another 8 minutes. If you have any questions, you can ask. Sorry, if nobody is asking, I have one more doubt. Yes, if you want to apply, should we be physically present at a particular location or everything is done online? No. Everything is done online only. Okay. Yeah. So I hope this session was useful to all of you. We also had the satisfaction of clarifying few doubts that you had. And before we close the session,
I want to reiterate the purpose of IP Climb. IP Climb is here to support the creators from the very beginning of they start working on their creations. So you can reach out to us on the phone number that we are sharing here. And also you can check our website, which has, lot more contents that you can read to understand how you can protect your creations and why it is important. So please do reach out to us in case you need anything. Thank you so much. Have Sure. a Thank you great so much. evening ahead. Thanks. So we have shared the phone number on the chat. You can just check that out and reach out to us. The phone number is available on the website as well. Once again, thank you everyone for joining.